Hi guys, welcome to Mupare Training Academy. So இன்னைக்கு GK ஃபட்டாஃபட் சீரிஸ் நோட டே 5ல என்ன தெரிஞ்சுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ நடைமுறைக்கு வந்தது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்னவோ 26 நவம்பர் 1949 அது அரசியலமைப்பு தினம்னு சொல்லுவோம். சரிங்களா? அரசியலமைப்பு தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ அதேதான் வந்து தேசிய பால் தினமும் கூட நேஷனல் மில்க் டே. ஏன்னா வர்கீஸ் குரியன் அவர்களுடைய பிறந்த நாளான அன்று தான் அரசியலமைப்பு தினமும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சோ ரெண்டு டேவும் அந்த 26 நவம்பர் தான். சோ அப்ப ஏற்றுதான் கொள்ளப்பட்டது. ஆனா நடைமுறைக்கு வந்தது எப்பன்னு கேட்டாங்கன்னா நம்மளுடைய குடியரசு தினமான 26 ஜனவரி 1950 தான் நடைமுறைக்கு வந்தது. சோ இது ஒரு முக்கியமான क्वेश्चन பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இரண்டாவது, இந்திய பாராளுமன்றம் எந்த நாட்டின் பாராளுமன்ற அரசை போன்றதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து பெற்று இருக்கோம். சோ அந்த வகையில பாராளுமன்றம் என்ற கான்செப்ட், பார்லிமெண்ட் என்ற கான்செப்ட் வந்து நம்ம எந்த நாட்டுல இருந்து பெற்றோம்னா பிரிட்டன். ஏன்னா நம்மள காலனித்துவ ஆட்சியை வச்சுட்டு இருந்தது அவங்க தானே, அவங்க கிட்ட இருந்து அந்த பார்லிமெண்ட் கான்செப்ட் எடுத்துட்டு வந்தோம். சோ பார்லிமெண்ட்னாலே ரெண்டு இருக்கு, ஒன்னு மாநிலங்களவையான ராஜ்யசபா, இன்னொன்னு மக்களவையான லோக்சபா. ரெண்டு இருக்குல்ல. சோ இதை வச்சு ஒரு கேள்வி கேட்டப்பறம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தமிழ்நாட்டுல எத்தனை மாநிலங்கள்ல ஈரவை அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறேன். அதாவது மேலவை, சட்டம் மேலவை, சட்டமன்றம் கீழவை அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மாநிலங்கள்ல இருக்குன்னு நான் ஷார்ட்கட்டோட சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன அது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த கேள்வி வந்து மூணாவது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, சமத்துவம் மதச்சார்பற்ற ஒருங்கிணைந்த எனும் வார்த்தை எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் அரசியலமைப்பு சட்டத்தில் இணைக்கப்பட்டது? அதாவது இதுவரையும் பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா ஒரு கேள்வி கேட்டு போயிருப்பேன். முகவுரை, அந்த முகவுரை வந்து இதுவரை ஒரே ஒரு முறை தான் திருத்தப்பட்டுச்சு. ஒரே ஒரு முறை. ஓகேங்களா? அந்த ஒரே ஒரு முறைன்றது 42வது சட்ட திருத்தத்துல தான் திருத்தப்பட்டுச்சு. அந்த 42வது சட்ட திருத்தம் எந்த வருஷம் வந்துச்சுன்றத கரெக்டா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. சோ அதுலதான் இந்த வார்த்தையும் இணைக்கப்பட்டது. இந்த மூன்று வார்த்தைகளும் முகவுரையில தான் சேர்க்கப்பட்டிருக்கு, பிரியாம்பல்ல தான் சேர்க்கப்பட்டிருக்கு. அது 42வது சட்ட திருத்தம். அது எந்த வருஷம் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா அததான் குட்டி அரசியல் அமைப்பினே சொல்லுவாங்க. சரிங்களா? மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நாலாவது கேள்வி, பின்வருவனவற்றுள் டேஷ் தவறாக அடிப்படை உரிமைகளில் பட்டியலிடப்பட்டுள்ளது அப்படின்னா சொத்துரிமை, ரைட் டு ப்ராப்பர்ட்டி, அது வந்து இல்லவே கிடையாது, கிடையவே கிடையாது. சோ அந்த சொத்துரிமை தான் வந்து அடிப்படை உரிமைகள்ல இல்லாத ஒரு விஷயம். அதுதான் தவறாக அடிப்படை உரிமைகளுடன் பட்டியலிடப்பட்டுள்ளது. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஏன்னா அடுத்த சட்ட திருத்தமான 1978 தான் இதை நீக்கி இருப்பாங்க. சரிங்களா? அடிப்படை உரிமைகள்ல முதல்ல இருந்த போதிலும். சோ அடுத்த ஐந்தாவது கேள்வி, தீண்டாமை அரசியலமைப்பின் எந்த சரத்து மூலம் தடை செய்யப்பட்டுள்ளது? தீண்டாமைக்கு வந்து ஆர்டிகல் என்னன்னு கேக்குறாங்க. சோ விதி எண் 17 ஆர்டிகல் 17 தான் தீண்டாமையை ஒழிக்கிறதுக்கான வந்து ஒரு சரத்து. சோ இதையும் மறக்காம பார்த்து வச்சிருக்கேன். சோ இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் இந்த ஃபட்டாஃபட் சீரிஸ்ல எடுத்துட்டு போறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.